ஹலோ வியூயர்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ரீவியஸ் இயர் அண்ட் அசஸ்மெண்ட் இயர் டூ கான்செப்ட் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஃபார் த அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த இன்கம் டேக்ஸ் சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான ரெண்டு விஷயங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் அண்ட் அசஸ்மெண்ட் இயர். அக்கார்டிங் டு இன்கம் டேக்ஸ் ஆக்ட் 1961, Section 2(9) define assessment year. Section 3 define previous year. For our better understanding, let us explain like this. இப்போ current year example எடுத்துக்கிறோம். Now we are in September 2021. 1/4/2020 31/3/2021 இது வந்து ஒரு ஃபினான்சியல் இயர். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபினான்சியல் இயர்னா என்ன சொல்லிடுறேன். யூஸ்வலாக எஜுகேஷனுக்கு அகாடமிக் இயர் ஃபாலோ பண்ணுற மாதிரி, மற்ற பர்பஸ்க்கு கேலண்டர் இயர் ஃபாலோ பண்ணுற மாதிரி, அக்கௌண்டிங் டிரான்சாக்ஷன் பர்பஸ்க்கு, கவர்மெண்ட் பர்பஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணுற இயர் வந்து ஃபினான்சியல் இயர். இந்த ஃபினான்சியல் இயர் தான் அக்கௌண்டிங் இயராக எடுத்து. Therefore, financial year, இப்போ நம்ம டூ financial years கம்பேர் பண்ணுறோம். ஒரு financial year 1/4/2020 ஸ்டார்ட் பண்ணி இப்போ நடந்துட்டு இருக்கு. 31/3/2021 முடிய போகுது. இது ஒரு financial year. அதுக்கு அடுத்த financial year 1/4/2021 ஸ்டார்ட் பண்ணி 31/3/2022 முடிய போகுது. இது அடுத்த financial year. இந்த ரெண்டு ஃபினான்ஷியல் பேஸ் பண்ணி நம்ம எது ப்ரீவியஸ் இயர், எது அசஸ்மெண்ட் இயர், அதை ரிலேட்டட் ப்ரொவிஷன்ஸ் என்ன, அதை நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, அசஸ்மெண்ட் இயர் ஆஸ் பர் டெஃபினிஷன் ஆஃப் செக்ஷன் 2(9), எனி ஃபினான்ஷியல் இயர் that is period of 12 months commencing from 1/4/2021, that is 1st April of the any year and ending on 31st March of the next financial year. This is the definition given in the section 2(9) of the Income Tax Act for assessment year. For previous year, the financial year immediately preceding the assessment year. The simple definition, the previous year is the financial year which is immediately preceding the assessment year. இப்போ கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். 1/4/2020 ஸ்டார்ட் பண்ணி 31/3/2021 பீரியட் இருக்கிற இந்த ஃபினான்ஷியல் இயருக்கு பேர் இப்போ ப்ரீவியஸ் இயர். இந்த ப்ரீவியஸ் இயரில் என்ன மீனிங் சொன்னால், த இன்கம் இஸ் ஏர்ன்டு டூரிங் த ப்ரீவியஸ் இயர். இந்த இன்கம் ஏர்ன் பண்ணுறத நெக்ஸ்ட் இயரில் இன்கம் டேக்ஸ்க்கு அசஸ் பண்ண போகிறோம். அதனால இதுக்கு பேர் அசஸ்மெண்ட் இயர். ஃபார் எக்ஸாம்பிள் 1/4/2020 31/3/2021 இந்த பீரியட்ல ஏர்ன் பண்ணக்கூடிய இன்கம்மை அடுத்து வர ஃபினான்ஷியல் இயரான 1/4/2021 இருந்து 31/3/2022 வரைக்குமான பீரியட்ல அசஸ் பண்ண போறோம். Therefore, income earned during the year, அந்த இயருக்கு பேர் வந்து ப்ரீவியஸ் இயர். That is, previous year is year in which income is earned. அதே மாதிரி assessment year means the income earned during the previous year assessed with tax. The year in which the income tax is levied is called as. ஏற்கனவே இன்கம்னா நம்ம 5 ஹெட்ஸ் ஆஃப் இன்கம் பார்த்துருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள், நம்முடைய அசஸி ஒர்க்கிங் எம்ப்ளாயியாக இருந்தால் எம்ப்ளாயி ஏர்ன் பண்ணக்கூடிய சேலரி 1st April 2020 இருந்து அவர் ஏர்ன் பண்ணக்கூடிய சேலரி இன்கம் அப் டு 31/3/2021 இந்த பீரியட் சேலரி இன்கம், இதுக்கு பேர் ப்ரீவியஸ் இயர். இந்த சேலரி இன்கம் அடுத்து வர இயரில் எவ்வளோ கிராஸ் சேலரி, எவ்வளோ நெட் சேலரி, எவ்வளோ டிடக்ஷன்ஸு, எவ்வளோ வந்து அலவன்சஸ்,
அதுக்கு நெட்டாக எவ்வளோ ஒரு டேக்ஸ் பே பண்ணணும், ஆல்ரெடி எவ்வளோ டிடிஎஸ் பண்ணியிருக்காங்க, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் கன்சிடர் பண்ணி அல்டிமேட் நெட் டேக்ஸ் லயபிலிட்டி கண்டுபிடிச்சி ரிட்டர்ன் ஆஃப் இன்கம் ஃபைல் பண்ணக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் எப்போ நடக்கும்னு சொன்னால் இந்த இயரில் நடக்கும். therefore it is assessment year. அப்போது சேலரி ஏன் பண்ணுறது ப்ரீவியஸ் இயர், ஏன் பண்ண சேலரிக்கு டேக்ஸை எவ்வளோன்னு கண்டுபிடிச்சி அதை டேக்ஸ் பே பண்ணக்கூடிய இயர் வந்து அசஸ்மெண்ட் இயர். சப்போஸ் நம்முடைய அசஸி இன்கம் ஃப்ரம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியில் இன்கம் வருது, இஸ் ஓன்ஸ் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, அவருக்கு வந்து ரெண்டல் இன்கம் வருது. அப்போ என்ன பண்ணுவோம், 1/4/2020 31/3/2021 வரைக்குமான அவருக்கு எவ்வளோ ரெண்டல் இன்கம் வருது, எவ்வளோ ரெண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க, அதுக்கு பேர் ப்ரீவியஸ். தென் அந்த ரெண்ட் ரிசீவ்டு எவ்வளோ, அந்த ஹவுஸ் ப்ராப்பர்ட்டியுடைய கிராஸ் ஆனுவல் வேல்யூ எவ்வளோ, நெட் ஆனுவல் வேல்யூ எவ்வளோ, டிடக்ஷன்ஸ் எவ்வளோ, மீதி டாக்ஸபிள் இன்கம் ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி எவ்வளோ, அந்த கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜர் நடக்கிற பீரியட் வந்து அசஸ்மெண்ட். ஓகே, அடுத்த என்ன, பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். சப்போஸ் நம்முடைய அசஸி வந்து பிஸ்னஸில் என்கேஜ் பண்ணியிருக்கிறாரு அல்லது ப்ரொஃபஷனல் அசஸியாக இருந்தால் அந்த பர்டிகுலர் பீரியடில் எவ்வளோ வந்து அவர் இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ எக்ஸ்பென்சஸ் இன்கர் ஆகிருக்கு, இதை ரெக்கார்ட் பண்ணுற அந்த இயருக்கு வந்து ப்ரீவியஸ் இயர். இந்த இன்கம் இந்த எக்ஸ்பென்ஸ்லேருந்து லெஸ் பண்ணி எவ்வளோ நெட் ப்ராஃபிட், அது எவ்வளோ டாக்ஸபிள், அதை கால்குலேட் பண்ணி அதுக்கான ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுற ப்ரொசீஜர் நடக்கக்கூடிய இயர் வந்து அசஸ்மெண்ட் இயர். ஓகே, அடுத்து அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேபிட்டல் கெயின். சப்போஸ் நம்முடைய அசஸி வந்து கேபிட்டல் கெயின், கேபிட்டல் அசெட், ஏதாவது அசெட்டை சேல்ஸ் பண்ணி அதிலிருந்து கெயின் வந்திருக்குன்னு சொன்னால் அப்போது எந்த வருஷத்தில் அந்த கேபிட்டல் அசெட்டை அவர் சேல்ஸ் பண்ணுறாரோ, நம்ம டெக்னிக்கலாக டிரான்ஸ்ஃபர் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். அப்போ எந்த வருஷத்தில் கேபிட்டல் அசெட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணுறாரோ அந்த வருஷத்துக்கு பேர் ப்ரீவியஸ் இயர். அப்படி டிரான்ஸ்ஃபர் பண்ண கேபிட்டல் அசெட்டில் கெயின் வந்திருக்கு அல்லது லாஸ் வந்திருக்கு, அதை இன்கம் டேக்ஸ் டோட்டல் இன்கமில் இன்க்ளூட் பண்ணுற ப்ரொசீஜர் நடக்கக்கூடிய பீரியடுக்கு பேர் அசஸ்மெண்ட் இயர். நெக்ஸ்ட் கடைசி எக்ஸாம்பிள் சொல்கிறோம், அதர் சோர்சஸ். இப்போ அசஸிக்கு நமக்கு அதர் சோர்சஸ் இன்கம் இருந்தால், தட் இஸ் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இருக்குது, டிவிடெண்ட் இன்கம் இருக்குது, கேஷுவல் இன்கம், லாட்டரி, கேம்ஸ், அது மாதிரி இருக்குது. அந்த இன்கம் எல்லாம் அவர் எப்போ ஏர்ன் பண்ணுறாரோ அந்த ஏர்ன் பண்ணக்கூடிய பீரியடுக்கு பேர் ப்ரீவியஸ் இயர். தென் அப்படி ஏர்ன் பண்ண இன்கம், இன்ட்ரெஸ்ட் இன்கம், டிவிடெண்ட் இன்கம், கேஷுவல் இன்கம், அதெல்லாம் டேக்ஸ் பர்பஸ்க்கு எப்படி ட்ரீட் பண்ணுறது, டோட்டல் இன்கமில் ஹவு டு இன்க்ளூட் பண்ணுறது, இதெல்லாம் பண்ணக்கூடிய அந்த பீரியடுக்கு பேர் வந்து அசஸ்மெண்ட் இயர். ஸோ இன் சிம்பிள், த இன்கம் earned during the particular year, which is called as previous year, the income is subject to tax assessment, அதுக்கு பேர் அசஸ்மெண்ட் இயர். அப்போ வாட் இஸ் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ப்ரீவியஸ் இயர் அண்ட் அசஸ்மெண்ட் இயர்? மீன்ஸ் இன்கம் earned during the previous year is chargeable to tax during the assessment year. This is general rule. அப்போ இன்கம் ஏன் பண்ணுறது ப்ரீவியஸ் இயரில், டேக்ஸ் பண்ணுறது அசஸ்மெண்ட் இயர். திஸ் இஸ் ஜென்ரல் கேசஸ். இந்த ரூலுக்கு எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நம்பர் 1, non-resident shipping business. A non-resident person doing shipping business in India during the particular previous year, ஒரு பார்ட் ஆஃப் தி இயர் இங்கே பிஸ்னஸ் பண்ணிட்டு அந்த ஷிப்பிங் பிஸ்னஸ் க்ளோஸ் ஆகுது. பிகாஸ் அந்த ஷிப்பிங் மூவ்மெண்ட் ஆகிட்டு வேற கண்ட்ரிக்கு போயிடுது. தேர்ஃபோர் ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரீவியஸ் இயரில் ஒரு 3 months மட்டும் இந்தியாவில் இருந்து அதில் அவங்க இன்கம், ஏஜென்சி சர்வீசஸ், குரூப் சர்வீசஸ் எல்லாம் பண்ணி அதில் இந்த இன்கம் ஏர்ன் பண்ணியிருக்காங்க. இந்த இன்கம் ஏர்ன் பண்ணி 3 months அவங்களுடைய வெஞ்சர் முடிஞ்சிட்டு அந்த ஷிப் வந்து வாயேஜ் வந்து வேற கண்ட்ரிக்கு போயிடுது. அப்போது அந்த 3 months பீரியடில் அந்த ஷிப்பிங் பிஸ்னஸ் மூலமாக வந்த இன்கம் நான் ரெசிடென்ட்டு அவர் டேக்ஸ் பேயபிள். பட் இன்னும் 9 months வெயிட் பண்ணாதான் நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் இயர் வரும். அது வரைக்கும் வெயிட் பண்ணாமல்
எக்ஸப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரியான பிஸ்னஸில் அந்த 3 months பீரியடில் ஏர்ன் பண்ண இன்கம் அதே இயரில், தட் இஸ் ப்ரீவியஸ் இயர் itself, it is treated and collected tax subject to tax assessment. Here the previous year is itself treated as assessment year. Okay. Second point, a resident, Indian resident, or is planning to move outside India for a long term. திருப்பி இப்போ வரைக்கும் வரப்போறதில்லை, அல்லது பெர்மனன்ட்லி மைக்ரேட் ஆகி செட்டில் ஆகிறாரு அவுட் கண்ட்ரியில். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் அவர் இந்தியாவில் இருக்கிற பீரியடில் ப்ரீவியஸ் இயரில் பார்ட் ஆஃப் தி இயர் இந்தியாவில் இருந்திருக்கிறாரு, ரிமைனிங் பார்ட் ஆஃப் தி இயரில் இஸ் ஷிஃப்டிங் டு அவுட் சைட் இந்தியா. இந்த மாதிரி கேஸில் அவர் ப்ரீவியஸ் இயரில் எவ்வளோ பீரியட் இந்தியாவில் இருந்தாரோ அந்த பீரியடில் அவருக்கு என்ன இன்கம் வந்திருக்கோ, வெதர் இட் இஸ் சேலரி இன்கம், ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி இன்கம், வாட் எவர் இட் இஸ், அந்த ஏர்ன் பண்ண இன்கம்க்கு நாம் டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிச்சிட்டு அப்போவே அவர்கிட்ட இருந்து டேக்ஸ் லைபிலிட்டியை கலெக்ட் பண்ணிக்கிறோம். இன்னும் ப்ரீவியஸ் இயர் முடியலையே, நம்ம அடுத்த வருஷம் தான் அசஸ் பண்ணணும் அப்படின்ற ரூலை பிரேக் பண்ணுறோம் ஃபார் தி பர்பஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த ரெவென்யூ டு த கவர்மெண்ட். ஸோ இந்த ரெசிடென்ட் பர்மனெண்ட்லி லீவிங் ஃப்ரம் இந்தியானா அவருக்கு ப்ரீவியஸ் இயர் அசஸ்மெண்ட் இயர் ரெண்டும் ஒன்று தான். ஓகே, நெக்ஸ்ட் மூணாவது பாயிண்ட், certain persons AOP, BOI, AJP இருக்கு, that is association of persons, body of individuals, then artificial and judicial persons. இது மீனிங் ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும். இந்த ஒரு டைப் ஆஃப் பர்சன்ஸ் இவங்க ஒரு வெஞ்சர் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, டெம்பரரி வெஞ்சர். டூரிங் இந்த பர்டிகுலர் ப்ரீவியஸ் இயரில் ஒரு வெஞ்சர் நடத்துகிறாங்க, அந்த வெஞ்சர் முடிஞ்சு போகும், அதுலேருந்து இன்கம் வந்துருக்கு. அந்த இன்கமுக்கு டேக்ஸ் லைபிலிட்டி கண்டுபிடிச்சி நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ப்ரீவியஸ் இயர் இட்செல்ஃப் அது டேக்ஸ் லைபிலிட்டியை நம்ம செட்டில் பண்ணிடணும். அதனால் இந்த கேஸில் தட் இஸ் ஒரு பெர்மனன்ட் இல்லாமல் டெம்பரரி வெஞ்சர் அல்லது ஒரு பர்டிகுலர் பர்பஸ்க்காக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அந்த பர்டிகுலர் பர்பஸ் அக்கம்ப்ளிஷ் ஆகிடும். தென் அதில் ப்ராஃபிட் ஃபார் எக்ஸாம்பிள் ஜாயின் வெஞ்சர் மாதிரி. இந்த மாதிரி கேஸில் அந்த இன்கமை உடனடியாக நம்ம டேக்ஸ்க்கு உட்படுத்துகிறோம். தேர்ஃபோர் இந்த கேஸில் ப்ரீவியஸ் இயர் இட்செல்ஃப் ட்ரீட்டட் as assessment. தென் அடுத்த பாயிண்ட்டு, ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு அவாய்ட் டேக்ஸ். எனி இண்டிவிஜுவல் பர்சன் ஆர் எனி பர்சன் இன் இந்தியா ஹியூஜ் ப்ராப்பர்ட்டியை அவர் சேல்ஸ் பண்ணுறார். அந்த சேல்ஸ் பண்ணுறதுடைய நோக்கம் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஃபீல் பண்ணுறாங்க, தே ஏபிள் டு ஐடென்டிஃபை திஸ் பர்டிகுலர் டிரான்சாக்ஷன் இஸ் டு அவாய்ட் த டேக்ஸ் அப்படின்ற நோக்கத்தோட ஒரு பெரிய ஹியூஜ் ப்ராப்பர்ட்டியை சேல்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த சேல்ஸ் பண்ணுறதுக்கு வந்தக்கூடிய டேக்ஸ் லைபிலிட்டியை அடுத்த வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி இல்லாமல் அதே ப்ரீவியஸ் இயர்லேயே டேக்ஸ்க்கு உட்படுத்துகிறோம். பிகாஸ் இப்போ டேக்ஸ் பண்ணலைன்னா நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட் இயர் வரும்போது அது டேக்ஸ் லைபிலிட்டியுடைய சேஞ்ச் வரலாம், கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய ரெவென்யூவில் ஏதாவது பாதிப்பு வரலாம் அப்படின்னு இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சாட்டிஸ்ஃபை ஆனாங்கன்னா தே கேன் ஆர்டர் ஃபார் த assessment in the previous year itself without waiting for the next assessment year. What is next point? Discontinued business. Here business run ஆயிட்டு during the previous year. For example, 9 months நடந்தது. Before that the business is discontinued or dissolved. Here இன்னும் particular period முடிஞ்சாதான் previous year முடிய போகுது. இந்த மாதிரி கேஸ்ல டிஸ்கண்டினியூடு பிஸ்னஸில் ஏர்ன் பண்ண ப்ராஃபிட்டுக்கு அதுக்கு இன்கம் டேக்ஸ் லைபிலிட்டியை ப்ரீவியஸ் இயர் இட்செல்ஃப்லேயே நம்ம டேக்ஸ்க்கு உட்படுத்தி டேக்ஸ் லைபிலிட்டியை செட்டில் பண்ண சொல்கிறோம். பிகாஸ் பிஸ்னஸ் இல்லை, பிஸ்னஸ் கண்டினியூ ஆச்சுன்னா நெக்ஸ்ட் அசஸ்மெண்ட்டே இல்லை, அதில் பட் பிஸ்னஸ் நோ மோர் அப்படின்ற கண்டிஷனில் ப்ரீவியஸ் இயரில் பிஸ்னஸ் டிஸ்கண்டினியூ ஆகும்போது இம்மிடியேட்டாக அதனுடைய அசஸ்மெண்ட்டும் உடனே முடிச்சிடுறோம். தேர்ஃபோர் இந்த கேஸில் கூட ப்ரீவியஸ் இயருடைய இன்கம் அசஸ்மெண்ட் இயரில் தான் டேக்ஸ் ஆகும் அப்படின்ற ஜென்ரல் ரூல்
applicable ஆகாது. So far what we have discussed, number one, meaning of the previous year, meaning of the assessment year. For the current example வந்து 2020 to 21 is the previous year. Then assessment year வந்து 2021 to 22. So for academic purpose, we used that the current previous year is 2020-21 and the current assessment year is 2021 to 22. Then general rule regarding what is the relationship between previous year and assessment year. Then what are the exceptional cases in which previous year itself is treated as assessment year. Thank you.